தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। தேவனுடைய பிரதான கிருபையினாலே அருமையான நம்ம ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளிலே தேவனுக்குள்ளாய் கலிகூர்ந்து மகிழ அருமையாண்டவர் இரக்கம் செய்த பேரன்புக்காய் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். परमेश्वर की बड़ी अनुग्रह से परमेश्वर ने हम एक एक को बचा कर ले आया, हमें अच्छा देह तंदुरुस्त देकर अभी तक संभाल कर लाया, इसलिए मैं परमेश्वर को अधिक अधिक धन्यवाद करता हूँ। கர்த்தர் அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். परमेश्वर भला है और वो भलाई करता है। நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் பார்த்தோமானால் தேவனாகிய ஏராளமாய் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். हम हमारी जिंदगी की एक एक परिस्थिति पर देखें तो परमेश्वर भला ही करते आया है। ஹalleluya हालेलुया। இப்பொழுதும் தேவனாகிய கொடுக்கிற வேத வசனங்களை தேவனுடைய சன்னிதானத்தில் தியானிப்போம். अब जो परमेश्वर जो वचन दे रहे हैं वो परमेश्वर के समूह पर हम ध्यान करेंगे। यिर्मयाह दीर्घदर्शन पुस्तकम और यिर्मयाह नबी की पुस्तक 17 அதிகாரம் 17 अध्याय 7-8 வசனங்களை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 7 और 8 को कोई पढ़ सकते हैं। यिर्मयाह 17 7 और 8। ஆமென். உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து पर यहोवा पर भरोसा रखकर கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது. जिसने परमेश्वर को अपना आधार माना है वो धन्य है। அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் और वो वृक्ष और वो नदी के किनारे लगाया हुआ கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் और उसकी जो जड़ की जल के पास फैली हुई वैसी जो चीज உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் जब धूप होगी तब उसको न लगेगी उसके पत्ते हरे रहेंगे। மழை தாழ்ச்சான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று எழுதப்பட்டுள்ளது. सूखे वर्ष में भी उनके विषय में कोई चिंता नहीं, वो तभी भी फैलता जाता है कर इसके बारे में यहाँ पर गवाही दिया गया। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுவான்? परमेश्वर पर जो इंसान भरोसा रखता है वो किस तरह का रहता है? கர்த்தரையே நோக்கி பார்த்து परमेश्वर को ही ताक कर दे। அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். वो सर्वशक्तिमान परमेश्वर। அது பக்தனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னார். उन्होंने भक्त इब्राहिम को कहा, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், मैं सर्वशक्तिमान நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. तू मेरे सामने कराई रीति से चलकर एक धर्मी के समान जी। உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். तुझे आशीष ही आशीष करूंगा, तेरे नाम की बढ़त நீ करूंगा। எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். तू हर एक कार्य पर आशीषित होगा। அவர் அப்படியே கர்த்தரை நம்பி கர்த்தரை பற்றி கொண்டார். वो ऐसे ही परमेश्वर पर भरोसा रखकर परमेश्वर को धर लिया। அதனால விசுவாசிகளின் தகப்பன் என்று அவர் பெயர் எடுத்தார். इसलिए हम देखते हैं कि विश्वासियों के पिता कर उन्होंने एक नाम कमाया। அந்த லாசருவும் ஐஸ்வரனும் மரித்த போது लाजर और हम देखते हैं कि वो धनवान मरते समय அந்த லாசர் என்கிறவர் ஆபிரகாம் மடியிலே இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். हम देखते कि वो लाजर जो है वो इब्राहिम के, हम देखते कि वहां पर उनके गोद में थे। அவர் பரலோகத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். वे स्वर्ग पर थे कर हम देखते கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து परमेश्वर पर भरोसा रखकर அவருக்கு நாம் உத்தமமாய் நடக்கின்ற பொழுது अगर उनके सामने कराई रीति से चले, தேவனாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर हमें चलाने वाला परमेश्वर। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து परमेश्वर पर भरोसा रखकर கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். जिसने परमेश्वर को अपना आधार मान लिया वो धन्य है। யார் எல்லா காரியத்திலும் ஆண்டவரையே நம்பி ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறார்கள், जो हर एक कार्य में परमेश्वर पर भरोसा रखकर परमेश्वर के प्रिय जीते हैं, அவர்களை தேவனாய் கர்த்தர் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று வைக்கிறார். और परमेश्वर उन्हें धन्य पुरुष और धन्य स्त्री कर रखता है। அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? उनकी जो जिंदगी कैसे होगी? ஒரு மரமானது நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு இந்த வேர்கள் எல்லாம் தண்ணீரண்டில விட்டு செழித்து ஓங்குகிற கனி கொடுக்கிற மரமாய் அவன் காணப்படுவானா. और जो एक पेड़ या वृक्ष जो पानी के जल के किनारे लगाया हुआ है, जिसकी जड़ें निकली हुई है और जो हष्ट और पुष्ट है और हरी भरी है, वैसे एक वृक्ष के समान होगी। உஷ்ணம் வந்தால் அதற்கு ஒன்றுமில்லை, நன்றாக செழிப்பாக அது காணப்படும். अगर धूप आएगी तो भी उससे कुछ नहीं होगी, वो अच्छे से हरा भरा होगा। கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிற மனுஷன், கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன், जो परमेश्वर पर भरोसा रखता है और परमेश्वर के प्रिय जीता है, वो इंसान அவனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், उसकी जिंदगी पे किसी तरह की परिस्थितियां आए, அவன் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவனாய் காணப்படுவான். परमेश्वर पर विश्वास रखने वाला होगा। அவரையே நம்பிக்கை வைத்து அவரையே பற்றி
பற்றிக் கொள்ளுவான். उस पर भरोसा रखकर उसे धर लेगा, அவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. वो इस तरह का आशीष पाएगा कर लिखा गया है. இன்னொரு மனிதனையும் அங்கே எழுதப்பட்டுள்ளது. दूसरा एक इंसान के बारे में भी लिखा गया है. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5 और 6 को पढ़े. கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்தர வழியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இப்படி இன்னொரு மனுஷனை குறித்து இங்கே எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर एक दूसरा मनुष्य के बारे में भी लिखा गया है. முந்தின மனுஷனை பார்த்தோம், தேவன் மேல் நம்பிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். पहले मनुष्य के बारे में देखा जो परमेश्वर पर जो विश्वास किया वो धन्य है. இப்போது ஒரு மனுஷனை இங்கே பார்க்கிறோம். अब दूसरा मनुष्य के बारे में இவன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து ये मनुष्य पर अपनी भरोसा மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு और हम देखते हैं कि जो मानसिकता को वो अपना जो है बल बनाकर கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதன், परमेश्वर से अलग होने के हृदय हुआ एक इंसान, அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டுள்ளது. वो श्रापित है कर यहाँ पर लिखा गया है. ரெண்டையுமே தேவனாக்கத்தருக்கு எழுதி வைத்து நம்மை உணர்த்தி காண்பிக்கிறார். यहाँ परमेश्वर ने दोनों भी लिख कर रखा है और परमेश्वर हमें बताता है. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார், आशीष पाए हुए लोग, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்கள் யார் आशीष कौन खोता है, என்று இங்கே அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். यहाँ पर उन्होंने लिख कर रखा है. நாம் இவங்களை படித்து பார்த்து जब हम ये पढ़ेंगे ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார், परमेश्वर हमसे क्या बात करते இந்த हैं, வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, वचन के अनुसार हमारी जिंदगी कैसी है, நாம் மெய்யாகவே தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, हम सचमुच परमेश्वर पर भरोसा किए हैं, அப்படியே அவர் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் ஒழுங்காக செய்கிறோமா, ऐसे है तो वो जो कहते हैं वो सारा कार्य हम सही रीति से அவருடைய करते हैं, வார்த்தையின்படி ஜீவிக்கிறோமா, उनके वचन के अनुसार क्या जीते हैं, அதனால நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோமா और जो हमारे लगा है वो आशीष क्या हम पाते हैं, என்பதை கவனமாக பார்க்க வேண்டும். इसे ध्यान से देखना. வேதத்தில் தேவன் எல்லாவற்றையும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். शास्त्र पर परमेश्वर ने सब कुछ लिख कर रखा है. தேவன் மேல் நம்பிக்கை, தேவனையே நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். परमेश्वर को और परमेश्वर को ही जो हम देखते कि उस पर भरोसा करने वाला इंसान धन्य है. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் அவன் जो சபிக்கப்பட்டவன். मनुष्य पर भरोसा रखता है और मनुष्य का सहारा लेता है और उसका मन यहोवा से भटक जाता है वो श्रापित इंसान है. கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது जब परमेश्वर का वचन हमसे बातें करता है, நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை நாம் உற்று நாம் பார்த்து हमारे हृदय की कार्य हम झुककर देखे தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உடனே நீக்கிவிட வேண்டும். और परमेश्वर की नापसंद कार्य तुरंत हटाना है. தேவன் என்ன சொல்றாரு அதுக்கு அப்படியே கீழ்ப்படிகின்ற பொழுது எழுதப்பட்ட ஆசீர்வாதம் அப்படியே நம்மில் வரும் என்று வேதம் जो சொல்லுகிறது. परमेश्वर कहते हैं उसकी मान के चले तो वैसी आशीष वैसी हमारे ऊपर आती है. இப்படி கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் जो परमेश्वर से भटकता है அவன் வனாந்தரத்திலே, அது தண்ணீர் இல்லாத இடத்துல அவாந்தர வெளியிலே கரையாய் போன செடியை போல, முள்ளும் காடுமான ஒரு செடியை போல இருப்பான். और हम देखते कि वो जंगल में निर्जल देश में जहाँ पर पानी नहीं, जहाँ पर सही तरह की जल नहीं और उस तरह की भूमि पर वो भटकता रहता है. எப்படி மழை இல்லாமல் சம்மர் சீசன் வந்து விட்டால் அது பட்டு போய் விடுகிறதோ, अगर देखो अगर धूप की समय आ गई और बरसात नहीं है तो हम देखते कि झाड़ें मुरझा जाती है. அவன் नन्மையை காணாமல் वो भलाई को वैसी वो इंसान भलाई को नहीं देखेगा. வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் और हम देखते हैं कि जो जंगल के जो जगह जो निर्जल और निर्जन भूमि, குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று यहाँ எழுதப்பட்டுள்ளது. पर लोनचाई भूमि पर वो बसेगा कर लिखा गया. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் விவசாயியுடைய பிள்ளைகளா தான் இருப்போம் எல்லாருமே. और हमें तो बहुत सारे लोग को पता है, हमारे जो कुटुंब वाले तो है कि जो है खेती करने वाले हैं. உவர் நிலம் என்று ஒரு நிலம் உண்டு, அதுல எந்த பயிரை போட்டாலும் ஒழுங்காக விளையாது. और ऐसे एक भूमि है जो कुछ उपज नहीं देती है, उसमें आप लोग कोई भी वहां पर कुछ भी कार्य करेंगे तो वहां पर कुछ उपज नहीं आएगी. நல்ல நேரத்தில் தான் நல்ல பலன்கள் உண்டாகும். अच्छी जो भूमि है उस पर अच्छी फल आएगी. அப்ப நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் இங்கே तो சொல்லுகிறார். ऐसे हमारे हृदय भी एक अच्छी भूमि के समान रहना परमेश्वर இந்த कहता है. நல்ல இருதயத்திலே ये अच्छे हृदय पर கர்த்தருடைய வசனங்களை அங்கே வைத்து, परमेश्वर का वचन रखकर, ஆண்டவருடைய கட்டளைகளை அங்கே வைத்து, परमेश्वर की आज्ञाएं वहां पर அவருடைய रखकर, பிரமாணங்களை அங்கே வைத்து, उनके प्रमाणों को रखकर, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ परमेश्वर ने जो कहा है அப்படியே செய்கின்ற பொழுது அப்படியே ஆசீர்வாதம் நம்ம நோக்கி கடந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. जब हम वैसे ही करेंगे तो आशीष वैसे ही हम पर उतर आती है कर हम देखते हैं. அப்படி இல்லாவிட்டால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கடினம் என்று வேதம்
வேதம் சொல்லுகிறது. वैसे नहीं हो तो आशीष पाना कठिन है कर हम देखते हैं। சங்கீதம் ஒன்று நாம் எல்லோரும் அறிந்ததுதான். और देखो हम भजन संहिता सब लोग भजन संहिता 1 तो सब लोग जानते हैं। அங்கேயும் இரண்டு மனிதர்களை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. वहां पर भी दो मनुष्य के बारे में लिखा गया है। அங்கே நாம் முதல் 3 வசனத்திலே வாசித்தோமானால் पहले 3 वचन को पढ़े तो துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடவாமலும் और हम देखते कि दुष्टों की युक्ति पर ना चलते, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் पापियों के मार्ग पर ना खड़ा होना, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அவரோடு சேர்ந்து உட்காராமலும், ठट्टा करने वालों की मंडली में नहीं बैठना பரியாசமான காரியங்களை பேசாமலும், और ठट्टा करने वालों की बातें नहीं करना கிண்டல் கேலிகள் பேசாமலும், और हंसी मजाक और वो सब करना, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து जो यहोवा की व्यवस्था पर प्रसन्न होकर। கர்த்தருடைய வேதத்தில் ரொம்ப பிரியமாய் இருக்க வேண்டுமா, பிரியமாயிருந்து यहाँ पर लिखा गया यहोवा की व्यवस्था से प्रसन्न रहना है कर लिखा है। இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். रात दिन जो व्यवस्था पर ध्यान करता है वो धन्य है। இவர்களெல்லாம் பாக்கியவான்கள். ये लोग सब धन्य है। ஆண்டோடைய வசனத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के वचन पर दिन रात ध्यान से रहना। துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கவும் கூடாது, दुष्टों की जो आलोचना पर चलना नहीं, துன்மார்க்கமான ஆலோசனை நாம் கொடுக்கவும் கூடாது, दुष्टता की आलोचना भी हमें देना नहीं, துன்மார்க்கமான ஆலோசனை காதிலே கேட்கவும் கூடாது, दुष्टता की जो आलोचना है सुनना भी नहीं, பாவிகளுடைய வழியில் நாம் நிற்க கூடாது. पापियों की जो रास्ते पर खड़ा नहीं रहना है। ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் एक जन पाप करता है तो அவருக்கு துணை போக கூடாது, उसका सहारा नहीं करना है, எச்சரித்து பாவம் செய்யாதீர்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். उनको चेतावनी देना है कि पाप मत करो कर। பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் पापियों की जगह पर ना खड़ा रहे, பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்கார கூடாது, जो ठट्टा करने वालों की मंडली पर मत बैठना, யாரை பத்தி கிண்டலி கேலி அடிக்க பரியாசம் பண்ண யாரையும் ரொம்ப குறைச்சு அந்த வேலை எல்லாம் பண்ணவே एक கூடாது. दूसरे का कभी ठट्टा उड़ाना, किसी को नीच करके बात करना, ऐसा कार्य नहीं ஒரு करना। பக்திமான் என்றால் பக்திமானுக்கு ஏற்ற ஒரு கிரியை அவனிடத்திலே காணப்பட வேண்டும். भक्ति इंसान, भक्त के इंसान उसकी क्रिया उसके पास होनी है। இப்படி இவைகளெல்லாம் விலக்கி விட்டு ये सब हटाकर கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்த அதே வாசித்த அதே தியானித்த அதே சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவன் பாக்கியவான். और जो परमेश्वर की वचन पर प्रिय और प्रसन्न रहकर उसे ध्यान कर, उसे बात कर उस पे लगे रहने वाला इंसान धन्य है। இங்கே மறுபடியும் அப்படிதான் சொல்ல, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு वो जो है कि हम देखते हैं जो नाले के बहती नालिये के किनारे लगाया हुआ है, தன் காலத்தில் தன் பலனை தந்து वो अपने समय पर अपनी जो फल देता है, இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். और हम देखते हैं कि वो उस वृक्ष के समान है जिसकी कोई पत्ते गिरती नहीं, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். वो जो भी करता है वो सफल होता है। கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் செய்வதெல்லாம் जो வாய்க்கும். परमेश्वर की वचन सुनकर उसके अनुसार जिएगा वो जो भी करेगा सफल होगा। அடுத்த வார்த்தை கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், उसके बाद देखो परमेश्वर ने क्या लिखा है, இது அடுத்தால் உள்ள மனிதன் दूसरा एक इंसान, துன்மார்க்கர் என்று ஆண்டருங்க ஆரம்பத்தில் துன்மார்க்கர் அப்படி இராமல், और लिखा परमेश्वर ने लिखा कि दुष्ट लोग ऐसा नहीं होते। ஆண்டோடைய வார்த்தை கை கொண்டு நடக்காதவர்கள் அவர்கள் துன்மார்க்க லிஸ்டிலே போய் விடுகிறார்கள். जो परमेश्वर की वचन की मानकर ना चलते वे लोग दुष्ट लोग के जो लिस्ट में चले जाते हैं। தவறான காரியங்களை பேசுகிறவர்கள், தவறான காரியங்களை சிந்திக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்கிறவர்கள், जो गलत बातें बोलते हैं, गलत बातें सुनते हैं और गलत क्रिया करते हैं, वे लोग ये वाले जो लिस्ट में आते हैं। துன்மார்க்கரோ அப்படி இராமல், இதுக்கு முன்னால் உள்ள அந்த தேவனுடைய மனுஷனை போல் பாக்கியவானாய் இராமல், इधर लिखा है कि वो उसको दुष्ट लिखा गया क्योंकि वो पहले जो परमेश्वर का इंसान है उस तरह नहीं रहता है, காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். और जो वो भूसी के समान होता है जो पवन में उड़ जाती है। ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், इसलिए दुष्ट लोग अदालत में, பாவிகள் நீதிமன்ற சபையிலும் அவர்கள் நிலை நிற்பது இல்லை. और पापियों धर्मियों के मंडली पर वे लोग खड़ा नहीं हो सकते, वे लोग ठहरेंगे नहीं। கோயிலுக்கு வரலாம், அவங்க ஆராதிக்கலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம். आप लोग कलीसिया आ सकते हैं, आप लोग आराधना कर सकते हैं, आप लोग गा सकते हैं, सब कुछ कर सकते हैं। கர்த்தருடைய வசனத்தின்படி அவனுடைய ஜீவியம் இல்லை என்றால், परमेश्वर के वचन के अनुसार जिंदगी नहीं हो तो எழுதப்பட்ட தீர்ப்புகள் அவன் மேல் வரும் என்பதை நாம் ரொம்ப கவனமாக அறிந்து கொள்ள जो வேண்டும். लिखा गया जितनी भी जो आज्ञा है अदालत की जो कार्य है वो उस पर आएगी। கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். परमेश्वर धर्मियों के मार्ग को जानता है। துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று எழுதப்பட்டுள்ளது. दुष्ट का मार्ग तो नष्ट होता है कर देखते हैं। ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने आशीष रखा है, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் எப்படி இருக்காங்க அதையும் எழுதி வைத்திருக்கிறார். आशीष जो पाते नहीं है वे लोग कैसे होते हैं वो भी लिख कर। அப்ப ஒருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் ஒன்றுமில்லாமல் போய்விடக் கூடாது என்பது நம்முடைய தேவனுடைய விருப்பம். हमारे में से कोई भी आशीष को खो नहीं जाना ये परमेश्वर की इच्छा है। ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर की आशीष भरपूर रीति से सब लोग पाना करके परमेश्वर खुद चाहते हैं। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. इस्राएल को आशीष करना परमेश्वर की प्रिय कार्य करता அது அவருக்கு பிரியமாம்.
वो उनका प्रिय कार्य। நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமா? हमें आशीष कर कर बड़ा करना ही परमेश्वर की प्रिय அப்ப पसंद நம்மை है। ஆசீர்வதிக்க வேண்டுமானால என்ன எழுதியிருக்கிறாரோ அதையும் கைக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள और வேண்டும். आशीष पाने के लिए हमें क्या क्या कारण का क्या क्या कार्य को पालन करके चलना है, वो भी परमेश्वर को लोग को ध्यान देना आवश्यक है। அந்த ரூல்ஸை மீறினால் நாம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. उस आज्ञा के उल्लंघन चले तो फिर वो आशीष को पाना मुश्किल है। கர்த்தருடைய வார்த்தை சரியாக யார் கைக்கொண்டு நடக்கிறார்களோ, परमेश्वर के वचन को जो सही रीति से मानकर चले, எந்த சக்திகளும் அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள். कोई भी शक्ति उन्हें कुछ नहीं कर सकती है। वे लोग आशीष पे आशीष होते जाएंगे। அது தவறா இருக்கிறவர் பாருங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாம துன்மார்க்கமாக காற்று பதறடிக்கும் பதரை போல இருப்பார்கள். जो गलत करते हैं हम देखते कि वो भूसी के समान है, जो हवा आते उड़ जाते हैं। உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம நெல் வயல்ல நெல்லை பார்த்திருக்கிறோம். और हम देखते कि जो चावल लगाते हैं वहां पर वो जो खेत पर जो भी लगाया जाता அது है, வளர்ந்து எல்லாம் நம்ம அறுக்கிறதுக்கு முன்பு பார்த்தா எல்லாம் ஒரே நெல்லா தான் தெரியும் நமக்கு. अगर जब वो बढ़कर आता है सब कुछ वहां पर कटनी करने का समय तो सब जगह में वही दिखता है। அதே நெல்லை அறுத்து நெல்லை அந்த களத்திலே அடித்து எடுத்து और देखते कि उसे उसके साफ सफाई कर कर அப்படியே கொண்டு போய் விட மாட்டார்கள். उसको ऐसे ही नहीं लेके जाते। என்ன செய்வார்கள்? उसे वो लोग क्या करते हैं, காத்துல அப்படி தூக்கி அப்படி கொட்டி கொண்டே இருப்பார்கள். और उसे हवे पर वो लोग उसे ये करते हैं ताकि उसके अंदर की भूसी सब निकल जाए। இதுல நிறைய நெல்லு போல தான் தெரிஞ்சிருக்கும். उसमें बहुत सारा चावल जैसा दिखेगा, நெல்லு கூட தான் இருந்திருக்கும். वो चावल के साथ ही रहेगा। ஆனா அன்னைக்கே தான் தெரியும் இதெல்லாம் பதர், இதெல்லாம் எல்லாம் சாவி, அதுல ஒண்ணுமே இருக்காது, உள்ள அரிசி இருக்காது, அதெல்லாம் காற்று அதை பறக்கடித்து கொண்டு போறதை பார்த்து. और जिस दिन सफाई की समय आएगी तब पता चलेगा ये तो चावल नहीं है, चावल के ऊपर वाली भूसी है करके समझ आएगा। தேவனுடைய ஆலயங்களுக்கு अनेक மக்கள் கடந்து வரலாம். परमेश्वर के भवन पे बहुत लोग आ सकते हैं। அவர் ஏராளமான மக்கள் அவர்கள் அந்த உண்மையான நெல்லை போல, அரிசி உள்ள இருக்கிற நெல்லை போல கண்டிப்பாக இருப்பார்கள். और बहुत सारे लोग तो जो अंदर चावल है उसके समान रहेंगे। இது சாவியை போல ஒரு பிரயோஜனம் இல்லாம கொஞ்சம் குரூப் இருப்பார்கள். और देखते हैं कि भूसी के समान कोई कार्य के प्रयोजन नहीं हो, वैसे भी लोग होते हैं। அதைத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். वही परमेश्वर लिख कर रखा है। ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? क्यों लिखा है? அப்படி நாம் பதரை போல காணப்பட்டாலும் वैसे भूसी के समान अगर होंगे तो भी இன்றே மனம் திரும்பி आज मन फिरा कर, ஆண்டவரே நான் இப்படித்தான் காணப்படுகிறேன், हे परमेश्वर मैं ऐसा रहता हूँ, எனக்கு திருப்பி பாவம் காணப்படுகிறது, ऐसे ऐसा पाप होता है, என் பாவத்தை நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன், आपको कबूलात कर छोड़ता हूँ, என்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன், शुद्धिकरण की मैं करता हूँ, உமக்கு பிரியமான கருவியை என்னை மாற்றிக் கொள்ளுகிறேன். आपकी प्रिय हम देखते हैं कि एक हथियार के समान मुझे उपयोग करो। கர்த்தர் மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर माफ करने के लिए दयालु है। இது கிருபையின் காலம். ये अनुग्रह का समय ஆனபடியினால் அவர் மன்னிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். इसलिए वो माफ करने के लिए काफी है। இந்த கிருபையின் காலம் மட்டும்தான் அவர் இரட்சகராக இருப்பார். ये अनुग्रह का समय पर ही वो उद्धारकर्ता के समान होगा। கிருபையின் காலம் முடிந்து விட்டால், अगर अनुग्रह का समय खत्म हो गया, கிருபையின் காலம் अभी अनुग्रह का समय, அன்பாய் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். प्रेम से परमेश्वर बुलाता रहता है। தேவன் நமக்கு எவ்வளவு அன்பை காட்டினாலும் அநேகர் தேவ அன்பை உணராமல் தேவனுக்கு விரோதமாய் தான் செயல்படுகிறார்கள். अगर परमेश्वर ने कितना भी प्रेम दिखाया तो भी हम क्या करते हैं, वो प्रेम को समझ नहीं पाते और हम वो प्रेम के उल्लंघन चलते இந்த हैं। கிருபையின் காலம் முடிந்து விடும். अनुग्रह का समय खत्म हो जाएगा। அதுபோல நியாய தீர்ப்பின் காலம். उसके बाद है कि न्याय का समय है। அப்பொழுது ஆண்டவர் அன்பாய் இருக்க மாட்டார். उसके बाद परमेश्वर वहां पर प्रेम नहीं करेगा, அவர் கோபமாய் இருப்பார். फिर वो वहां पर क्रोधित அவர் रहेगा, பட்சிக்கிற அக்கினியாய் இருப்பார். वो भस्म करने वाली अग्नि के समान होगा। எப்படி இந்த நெல்லில் உள்ள அந்த சாவியான நெல்கள் எல்லாம் காத்தடிச்சு தூரம் அங்கே ஒதுக்கி போட்ட உடனே, और जैसे चावल में से भूसी निकलकर उधर गिर पड़ती है, அப்படி அதை வயல்ல போட மாட்டார்கள். वो ऐसे उसको खेत में छोड़ते नहीं है। திருப்பி மழை பெஞ்சினா அது முளைச்சு வந்துன்னா திருப்பி சாவி தான் வருண்டு அதெல்லாம் சுட்டெரித்து போடுவார்கள். अगर वापस बरसात पड़ा तो वहां पर सही से चावल नहीं हुए करके वो सबको जला देते हैं। அந்த நிலத்தை மிகவும் அருமையாக வைத்திருப்பார்கள். उस जो भूमि को वापस अच्छा करते हैं। இப்ப அங்க எரேமியாவில் பார்த்தா 2 மனிதர்கள் இருந்தார்கள். यिर्मयाह में देखिए 2 इंसान थे। இங்கே பார்க்கும் இங்கே 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். यहाँ पर भजन संहिता में भी 2 इंसान हैं। இந்த சங்கீதத்தில் 2 பேரும் முடிவுகளும் எழுதப்பட்டிருக்கிறது. इस भजन संहिता में दोनों की अंत के बारे में लिखा गया है। நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. धर्मियों को प्रभु आशीष करेगा करके लिखा है। துன்மார்க்கன் வழியோ அழிந்து போகும் என்று எழுதப்பட்டுள்ளது. दुष्ट इंसान की जो मार्ग है वो मिट जाएगी। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर, நாம் உணர்வுள்ளவர்களாய், हम सून के साथ, உணர்வடைந்தவர்களாய், सून के साथ, எப்படி நம்மிடத்தில் ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் हमारे पास कोई भी परमेश्वर की नापसंद की कार्य हो, உடனே நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். तुरंत अपने आप को सही कर लेना। ஆண்டவர் மன்னிக்க தயவு பெற்றிருக்கிறார். परमेश्वर माफी देने के लिए हमेशा உடனே तैयार है। மன்னித்து அந்த பாவங்கள் எல்லாம் மறந்து விடுவார்.
तुरंत प्रभु माफ कर कर वो पाप को वो भूल வசனத்தை जाएगा। கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, वचन को सुनने वाले ही नहीं, அதன்படி கண்டிப்பாக நடக்க வேண்டும். उसके बाद उसके अनुसार चलना है। வசனத்தின்படி நடக்காவிட்டால் எழுதப்பட்ட தீர்ப்பு நமக்கு பிரயோஜனம் கிடையாது. अगर वचन के अनुसार अगर हम नहीं अगर चले तो जो फिर लिखा हुआ ஏன் दंड இதை आएगा। நாம் மிகவும் அழித்து பிரசங்கம் பண்ணுகிறோம்? क्यों हम बार बार ये चीज को प्रचार करते हैं? ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து விடக்கூடாது. कोई भी इंसान परमेश्वर के अनुग्रह को नहीं खो देना। ஜீவிக்கிற நாட்கள ஒருவரும் தேவ ஆசீர்வாதத்தையும் இழந்து விடக்கூடாது. जब तक जीते तो परमेश्वर आशीष भी नहीं खो बैठा। ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்கு தான் வைத்திருக்கிறார். परमेश्वर ने बहुत सारे आशीष रखा हुआ है। அதை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்திலே எழுதி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். वो है कि वो पाने के लिए परमेश्वर ने शास्त्र पर लिखकर हमें दिया है। தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் परमेश्वर पर भरोसा ना रखकर மனுஷனை நம்பி मनुष्य पर भरोसा रखकर மாம்சமாய் தன் புயபலமாக்கி கொண்டு और जो है मनुष्य के जो बल को है कि अपना बल समझकर இவனே நம்பி மாம்சத்தை நம்பி மத்தாளை நம்பி விட்டுட்டான்னா கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் இவனுக்குள்ளே வந்துவிடும். अगर वो खुद के बल पर अपने आजू बाजू वाले के बल पर दूसरे के बल पर रहेगा तो परमेश्वर की के ऊपर की भरोसा है वो हट जाएगी। இவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. कितना भी मेहनत करे आशीष तो नहीं पाएगा। கர்த்தரே நம்பி இருக்கிற மனுஷன் என்ன காரணம்? ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உங்களுக்கு பிரியமாய் ஜீவிக்கிறேன், நீர் எப்படி சொல்லுற அப்படி செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல ஒப்படைத்து விட்டால், अगर मैं परमेश्वर मैं आपके इच्छा के अनुसार जीऊंगा, मैं पाप आप नहीं करूंगा, आपके प्रिय अर्जुन कर अपने आप को सौंपा तो எந்த சூழ்நிலையும் தேவனாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். कोई भी परिस्थिति पर परमेश्वर बचाए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் சரியாக வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हमें सही रीति से शास्त्र को जान நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को जान लो, सत्य तुम्हें छुड़ाएगा। சத்தியத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதன்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு விடுதலையாகும். सत्य को सही रीति से जानकर उसके अनुसार करेंगे तो हम पर छुटकारा। அறிந்து கொள்ளுதல் சும்மா காதுல கேட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு இல்ல. और समझना मतलब सिर्फ कान में सुनना और मन में लेना नहीं। அறிந்தால் அங்கிருந்து ஒரு புதிய ஜீவன் உருவாக வேண்டும். अगर जान लिया तो वहां से एक नया जीवन चालू होना है। அறிந்தால் ஆதாம் ஏவாளை அறிந்தான். अगर हम देखते कि अदम और जो हवा है वे लोग एक दूसरे से मिल गए, அந்த லாங்குவேஜ் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. वो जो शब्द उसी तरह लिखा गया है, இருவரும் ஒன்றரை கலந்தார்கள், दोनों एक साथ आगे तो அப்பொழுது ஒரு புதிய ஜீவன் அவர்களிலிருந்து உருவானது. एक नया जीवन वहां से उत्पन्न हुआ। இப்பொழுது கர்த்தர் சொல்ற வசனத்தின்படி நாம் செய்கின்ற பொழுது जब वचन के अनुसार हम करें तो அந்த वचனம் நாம ஒன்றாகிறோம். वो वचन और हम एक हो जाएंगे। அப்பொழுது நம்மிலிருந்து வந்து அந்த எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மிலே வரும். तब वो लिखा हुआ आशीष हम पर आएगा। சத்தியத்தை அறிந்தால் அதன்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். सत्य को जान लो, सत्य के साथ एक साथ हो जाओ तो वैसा जियो करके लिखा है। ஹalleluya हालेलुया। சங்கீதம் 34 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். भजन संहिता 34:8 को कोई पढ़े। கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். और यहोवा भलाई कर चक कर देखो, उस पर जो भला उस पे भरोसा करने वाला धन्य है। நம்முடைய கர்த்தர் நல்லவர், எப்போதும் நன்மை செய்கிறவர். हमारा परमेश्वर भलाई हमेशा भला करता है। அவர் நல்லவர் என்று நாம் ருசித்து பார்க்க வேண்டும். और वो अच्छा है कर भला है कर हमें चक कर देखना है। ஒரு பொருள் நன்றாக இருக்குன்னு நம்ம புசித்து பார்த்தால் தான் அதில் உள்ள என்ன டேஸ்ட், என்ன சக்தி, என்ன பலன் எல்லாம் நமக்கு தெரியும். कोई खाने की चीज अगर अच्छी होगी तो ही उसका टेस्ट कैसा है खा के देखने के बाद ही पता அப்ப चलेगा। ஆண்டவருடைய வசனத்தோட ஒன்றரை கலந்து ஆண்டவர் அதெல்லாம் செய்து ஆண்டவரே நீ சொன்ன வசனத்தை ஜீவிக்கிறேன், எனக்கு நீ சொல்லியிருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். अगर जो परमेश्वर के वचन को हम चक्कर देके उसके अनुसार जिए तो परमेश्वर ने जो आशीष लिखा रखा वो कैसा आएगा हमें पता चलेगा। கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். निश्चय परमेश्वर देगा। அவர் உண்மை உள்ள தேவன். वो सच्चाई का परमेश्वर அவர் है। சொன்னதை மாற்ற மாட்டார். बोला हुआ कार्य नहीं बदलेगा। மனிதன் தான் எல்லாவற்றையும் மாற்றி அவன் பொய்யனாக மாறி விடுகிறான். मनुष्य सब कुछ बदल कर झूठा इंसान बन जाता है। நாளாக அப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் வந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் விடுகிறான். एक एक दिन एक एक आशीष खो बैठकर और बाद में उसके पास कोई आशीष नहीं बचती। ஆண்டவர் அப்படி நம்மை படைக்கவில்லை. ऐसा हमें மனிதனை உருவாக்கும் முன்பாகவே मनुष्य को बनाने से पहले அவனுக்கு என்னென்ன தேவைக்கு அதிகமா ஏராளமும் தாராளமா உண்டாக்கி வைத்து விட்டு தானே அதுக்கு பிறகுதான் மனுஷனை உருவாக்கினார். मनुष्य के लिए जो भी चाहिए वो भरपूर रीति से बनाने के बाद ही मनुष्य को बनाया। நமக்கு என்ன புரிகிறது? इससे हमें क्या समझ आता है? நாமும் அப்படித்தான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். तो हम भी ऐसे आशीषित से रहना ही परमेश्वर चाहते हैं। இதை அறிந்து அப்படி வாழ வேண்டியது நம்முடைய கடமை.
ये समझकर वैसा जीना हमारी जो है ஞானத்தை நோக்கி புத்தியை நோக்கி அதை கேட்டு அதை பெற்றுக்கொள்ள என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். परमेश्वर बोलते हैं ज्ञान और बुद्धि वहां से पूछ ले, समझ ले और पा ले. ஞானம் இல்லாமல் நடக்க முடியாது, புத்தி இல்லாமல் நடக்க முடியாது நம்முடைய ஆண்டவர் சொல்லவே இல்லை. ज्ञान के बिना चल, बुद्धि के बिना चल, ऐसा हमारे परमेश्वर ने कहीं पर भी नहीं कहा. ஞானம் புத்தி எப்பொழுது இல்லாமல் போய் விடுகிறது? ज्ञान और बुद्धि कब नहीं होगी? மனுஷனை நம்புகிறார்கள், मनुष्य पर भरोसा करता है, தன்னை நம்பி விடுகிறார்கள், खुद पर भरोसा करते हैं, சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடுகிறார்கள். खुद के दिमाग पर भरोसा करते हैं. இப்படி ஆகும்போது என்ன ஆகிறது என்றால், जब होता है तो क्या होता है? கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் இவர்களுக்குள்ளாக உள்ளே வந்து விடுகிறது. परमेश्वर से हटने वाली एक हृदय इनके अंदर आके बस அந்த जाता है. இருதயம் தான் இவளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. उस हृदय इनको खत्म कर देती है. அந்த இருதயம் வந்த உடனே हृदय आते ही அது சம்பந்தமான அசுத்தாவிகளும் சேர்ந்து தேவையில்லாத காரியங்களை செய்ய முடியாது ஆக்கிவிடும். उसके साथ जो भी अशुद्ध जो है कि आत्मा, वो भी आकर जो ना जरूरत की बातें करवा देती है. ரொம்ப கவனமாக வாழ வேண்டியது மிகவும் கடமையா இருக்கு. इसलिए बहुत ध्यान से जीना आवश्यक है. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. परमेश्वर भलाई करता चक्कर देखो. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். उस पर भरोसा करने वाला इंसान धन्य है. இப்ப நம்ம எல்லாரும் பாக்கியவானா பாக்கியவான் இல்லையா? हम सब धन्य है या नहीं है? நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், हम सब धन्य लोग எல்லாரும் हैं. பாக்கியவதிகள். सब धन्य लोग हैं. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். क्योंकि परमेश्वर पर भरोसा रखे हैं. கர்த்தர் நம்பிக்கைன்னு சும்மா ஆண்டவரை நம்புறங்கிற நம்பிக்கை கிடையாது. परमेश्वर पर भरोसा मतलब हे परमेश्वर मैं तुम पर भरोसा करता हूँ, वैसा नहीं. என்னன்னு சொல்றீங்க? ஜெபம் பண்ணணுமா? கரெக்டா ஜெபம் பண்ணணும். परमेश्वर ने कहा प्रार्थना करो तो प्रार्थना करो. வேதத்தை தியானிக்கணுமா? வேதத்தை தியானிக்கணும். शास्त्र को ध्यान करना है तो ध्यान करना है. நன்றாக உழைக்கணுமா? நன்றாக உழைக்கணும். अच्छे से मेहनत करना है तो मेहनत करना है. ஆண்டோட காணிக்கை சரியா கொடுக்கணுமா? கொடுக்கணும். परमेश्वर को भेंट देना है तो सही से देना என்ன है. எழுதினா அதெல்லாம் செய்கின்ற பொழுது அதனால எழுதப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். जब जो भी कहा हुआ कार्य सब करते हो तो लिखा हुआ सारा आशीष आप पर आएगा. 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और 34 भजन संहिता 9वां वचन. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, यहोवा के पवित्र लोगों, கர்த்தருக்கு பயந்திருங்கள். उसका भय मानो. யாரை குறித்து சொல்லி இருக்குது? किसके बारे में बोला है? யாரை குறித்து சொல்லி இருக்குது? நம்ம குறித்து தான். हमारे बारे में बोला நம்ம है. கர்த்தர் பயப்படுறோமா? நீங்க சொன்னது சரிதான். அனைவரும் கர்த்தர் பயப்படாம கூட இருக்கலாம் இல்லையா? बहुत सारे लोग परमेश्वर से डरते भी नहीं. என்ன சொல்லி இருக்கேன்றால், क्या कहते हैं? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, परमेश्वर के यहोवा के पवित्र लोगों, அவருக்கு பயந்திருங்கள். उसका डर मानो. அப்படின்னா என்ன? उसका मतलब இப்ப ஊர் நாட்டுல பார்த்தா திடீர்னு ஒரு இல்ல ராத்திரி வந்து மூஞ்சி கற்கல்ல போறோம்னு வச்சுக்கிடுவான். अगर समझो रात को अंधियारे पे कहीं गए तो அங்க ஒரு பிசாசு சிலை வந்து பெரிய வெற்றால தூக்கிட்டு நிக்குன்னு வச்சுக்கிடுவான். अगर समझो वहां पर कोई शैतान है, वहां पर एक तलवार लेकर खड़ा है, वो मूर्ति, போம்னா 1000 சோத்திரம் போடும் ஆண்டவரே. और वहां जाने के टाइम 1000 हम धन्यवाद देते परमेश्वर बचाओ. அங்க ஒரு கல்லு தான் நிக்கும். उधर एक पत्थर ही रहेगा. இவன் சிந்தனையில பெரும்ப சிந்தனையா இருக்கும். इसका जो सोच विचार बहुत बड़ा रहेगा. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து அங்க இருந்து அவர் ஊர்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போவார். और मुझे पता है कि वो मेरे को जो एक पता है कि इंसान वहां से वो स्कूल जाता है, गांव से स्कूल जाता है. அது நடுவுல போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு இந்து கோயில் இருக்குது. वहां पर जाते रास्ते पर एक हिंदू की एक है, वो एक मंदिर है. அது அந்த ரோட்டை ஒட்டினால இருக்குது. वो रोड से चिपका हुआ है. அதுல போகும்போது ஆட்கள் இல்லாட்டி பயமா இருக்குது. अगर वो जाते समय कोई लोग नहीं रहेगा तो ये डरता है उधर. அதனால பாளையருவா தெரியுங்களா? इसके लिए जो तलवार है ना, அதுக்கு புத்தகத்துக்குள்ள பைக்குள்ள போட்டுட்டு போறது. इसके लिए क्या करते हैं, उसको पुस्तक के अंदर डाल के लेके இரும்ப கண்ட பிசாசு வரானே அது ஒரு தைரியம். क्योंकि वो एक ये धैर्य है कि अगर लोखंड को देखेगा तो शैतान नहीं आएगा. ஆண்டரை பற்றி சரியாக அறியாதபடியினாலே परमेश्वर के बारे में जानते नहीं है तो பக்கத்துல இது ஒரு கல்லு தான் ஒண்ணுமே கிடையாது நினைச்சிட்டு போங்க, ஒண்ணும் கிடையாது. और ये तो एक पत्थर है इसलिए कुछ नहीं कर आप सोच कर जाओ, कुछ नहीं है. நீ சேலத்துல பார்த்தா தெரியும், சில சாமி அப்படி படுத்து கிடந்து கையை வச்சுக்கிட்டு பெருசா இருக்காங்க. सेलम में जाएंगे तो पता चलेगा बहुत सारे जो वहां पर जो शैतान है वो ऐसा सोया हुआ लेटा हुआ मूर्ति बहुत सारा मिलेगा. அங்க வந்து குதிரை பட கூட பெரிய பெட்ரோலை தூக்கிட்டு ஓட நிற்காங்க. और हम देखते कि वहां पर घोड़े के ऊपर वो मूर्ति बैठा रहेगा और बड़ा बड़ा तलवार हाथ में लेकर खड़ा रहेगा. சேலம் ஈரோடு சபையில பார்த்தா அப்ப இத பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். सेलम ईरोड जैसे एरिया में देखते तो बहुत सारे मंदिर ये देख के लोग डरते हैं. இப்ப நம்ம ஆண்டவர் வந்து அவர் அன்புள்ளவர், हमारा परमेश्वर प्रेमी परमेश्वर, இரக்கம் உள்ளவர், दयालु परमेश्वर, உருக்கம் உள்ளவர், अनुग्रहकारी நீடிய परमेश्वर, சாந்தம் உள்ளவர். लंबी धीरज धरने वाला. அப்ப எதுக்கு ஆண்டவருக்கு பயப்படணும்? क्यों परमेश्वर से फिर हमें डरना है? அப்படின்னா அர்த்தம் தான் என்ன? उसका अर्थ क्या है? இப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிறது என்றால் परमेश्वर का डरना मतलब, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் और हम देखते हैं कि नीति वचन 8वां अध्याय 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13 वचन को कोई पढ़े. போதும், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். बुराई से बैर रखना ही यहोवा का भय मानना भय है. இப்ப அவர்களை போல நம்ம நம்முடைய ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. वे जैसा डरते कांपते वैसा हमें परमेश्वर को देखकर वैसा நம்முடைய कांपना नहीं. ஆண்டவர் என்ன சொல்ல? தீமை செய்யாதே. हमारा परमेश्वर कहता है कि बुराई की बुराई मत कर. நீ
உனக்கும் தீமை செய்து கொள்ளாதே. खुद के लिए बुराई मत कर दे. பவுலும் சீலாவும் அங்க வந்து துதித்து பாடின உடனே पौलुस और सीलास वहां पर गीत गाया. பெரிய பூமி எச்சு உண்டாகி சிறைச்சாலை எல்லாம் திறந்தது என்று பார்க்கிறோம். वहां बड़ा भूमि ढोल हुआ और वहां पर जो है कि बंदी की सारी दरवाजे खुल गई. சிறைச்சாலைக்காரன் வந்து தன்னை அவன் வந்து மாய்த்து கொள்ள நினைத்தான். और वो जेलर जो है अपने आप को मार डालना सोचा. பவுலுங்கிறது சத்தம் ஒன்னும் அவசரப்படாதப்ப நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், ஓடல உள்ளதா இருக்கோம், கவலைப்படாதுன்னு சொல்லி पौलुस ने बोला खुदकुशी मत कर, हम सब इधर ही है, इधर ही खड़े कर. அப்ப ஆண்டவரை பத்தி சரியாக அறியாதவங்க, परमेश्वर के बारे में जो सही से नहीं जानते, ஆண்டவர் வல்லமையை அறியாதவர்கள், के सामर्थ को नहीं जानते, ஆண்டவருடைய கிருபைகளை அறியாதவர்கள், अनुग्रह को जो नहीं जानते, அவர் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். वे लोग खुदकुशी कर बैठते. எத்தனையோ காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், बहुत सारे कार्य देखते, அதே பேசிக் கொண்டிருப்பார்கள். वही बोलते रहेंगे. அந்த அசுத்தாய் சேர்ந்து அவர்களுடைய பேசி பேசி அப்படியே ஆக்கிவிடும். वो अशुद्ध आत्मा वही बोल बोल के अंतिम में खुदकुशी कर बैठते. நம்முடைய கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? परमेश्वर की भय मानने वाली भय क्या है? தீமையாய் தோன்றுகிற அத்தனை காரியங்களையும் விட்டு விட வேண்டும். जो भी हमें बुराई चीज लगती है, गलत चीज लगती है, वो सब छोड़कर उसे हट जाना है. சிம்பிளா சொன்னா இது வந்து நல்ல காரியம் அல்ல. अगर आसान तरीके से बोलेंगे तो ये अच्छी कार्य नहीं, இது தவறான காரியம், बुराई कार्य है, இது நம்முடைய தேவனுக்கு பிரியம் இல்லை. परमेश्वर की नापसंद. இதை விட்டு விலகுவதுதான் நம்முடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. से हटना ही परमेश्वर की भय मानने वाली भय कर लिखा है. பக்தனாகிய சாலமோனை குறித்து ஒரு இதிலே நான் படித்தேன். भक्त सोलोमन के बारे में मैं एक पढ़ने के समय पढ़ा था. அவர் 3 ஜியோட வந்து அவர் ஆட்சி பண்ணினாராம். और एक 3 जी के साथ उन्होंने मतलब है कि वहां पर प्रभुता किया. 3 பினாலே அவர் வந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டாராம். 3 बी जिसके वजह से गिर पड़े. ஒன்று காட் என்று எழுதப்பட்டுள்ளது, यहाँ पर एक है कि यहोवा करके लिखा है, இன்னொன்று கோல்ட் என்று எழுதப்பட்டுள்ளது, और एक दूसरा है कि सोना करके लिखा है, க்ளோரி என்று எழுதப்பட்டுள்ளது. और हम देखते कि महिमा करके देखते. ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், இப்படித்தான் ஆசீர்வதிப்பார். परमेश्वर ने किसको आशीष किया तो ऐसे ही आशीष होगा. ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட இருப்பார். परमेश्वर इंसान के साथ रहेगा, அந்த மனிதன் கர்த்தரோடு கூட இருப்பார். वो मनुष्य भी परमेश्वर के साथ रहेगा. சாலமன் காலத்திலே தங்கம் ஏராளமாக இருந்தது அவருக்கு. सुलेमान के जो प्रभुता के समय वहां पर देखते कि सोना तो भर भर कर पड़ी थी. வெளியே ஒரு பொருளாகவே எண்ணவில்லை. चांदी को तो कोई मानते ही नहीं थे. அளவில்லாத தங்கத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். भरपूरी सोना परमेश्वर ने दिया था. இதனால் அவர் மகிமையாக வாழ்ந்தார், குளோரியாக வாழ்ந்தார். इसलिए वो महिमा रूपी जिंदगी जिया. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், परमेश्वर का भय मानने वाला इंसान, அவர் கர்த்தருக்கு பயப்படவில்லை. उसके बाद परमेश्वर का भय नहीं माना. எப்படி? கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு நடக்கவில்லை. उसका मतलब क्या है? परमेश्वर के वचन की वो मानकर नहीं चला. தீமையாய் தோன்றுகிற காரியங்களை அவர் விட்டு விடவில்லை. जो गलत कार्य लगता है उसे उसने छोड़ा नहीं. ஆனபடியினால் इसलिए அங்கே பஃபல்மென்ட் என்று எழுதப்பட்டுள்ளது. और वहां पर लगा है कि इस तरह मतलब जो वहां पर कंफ्यूजन कर हम देखते हैं. மனதை குழப்பக்கூடிய ஒரு காரியம் அவருக்கு வந்து நேரிட்டது. और वहां पर देखते हैं कि जो मन को हम देखते कि कंफ्यूज करा देते उस तरह के कार्य. பிராஸ் தங்கம் இருந்ததிலே பித்தளையாக எல்லாம் வந்தது. और हम देखते कि जिधर भी सोना थी वो सोना के बदले हम देखते कि वहां पर पीतल आने लग गई. பீட்டல்னு சொல்லி அது எழுதப்பட்டது மனம் பதறி சில காரியங்களை செய்யக்கூடிய காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. डरना, कांपना, चिंतित होना, ये सब कार्य अंदर आने लगे. அவருக்கு வேதவசனம் தெரியலன்னு இல்ல, उसको शास्त्र नहीं पता ऐसा नहीं. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருந்தார். परमेश्वर ने उतना ज्ञान दिया है. உனக்கு நான் கொடுத்திருக்கிற ஞானத்தை உனக்கு முன்னாலேயும் ஒரு ஆளு கிடையாது, உனக்கு பின்னாலேயும் ஆளு கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். परमेश्वर ने कहा तेरे को मैंने जितना ज्ञान दिया है, तेरे आगे भी कोई नहीं है, तेरे पीछे भी कोई होने वाला नहीं. இப்ப உங்களுக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி, अब देखो जैसा हम प्रचार करते हैं, ஒரு எச்சரிப்பு கொடுத்து பிரசங்கம் பண்ற மாதிரி, अगर एक चेतावनी देकर एक प्रचार करते हैं, தாவீது பக்தன் தன் குமாரன் சாலமோனுக்கு சொல்லி இருந்தார், ऐसे ही दाऊद ने भी अपने बेटे सुलेमान से कहा, நீ கர்த்தருக்கு பயந்து तू परमेश्वर का भय मानकर அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். उसके वचन के अनुसार चलना आवश्यक है. ஒன்றை விடாமல் சரியாக நீ நடக்க வேண்டும். एक भी ना छोड़कर सही से चलना है. நீ அப்படி வாழ்ந்தால் தேவன் உன்னோட கூட இருப்பார். तो अगर ऐसा चलेगा तो परमेश्वर तेरे साथ நீ होगा. அவரை விட்டு விட்டால் तू उसे छोड़ देगा तो அவர் என்றென்றைக்கும் உன்னை விட்டு விடுவார் என்று எச்சரித்திருந்தார். वो तुझे हमेशा के लिए त्याग देगा कर उसने चेतावनी दिया था. இந்த எச்சரிப்பை கேட்டு அவர் சரியாக இருந்ததால் நல்ல மனுஷனாக अगर இருந்திருந்தார். देखो चेतावनी देकर भी वो इंसान सुधर लिया होता तो அந்த अच्छा होता. எச்சரிப்பை கேட்டு இந்த அவர் திருந்தாததினாலே चेतावनी जो लेकर नहीं सुधरा इसलिए அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக மாறிவிட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். जिंदगी बहुत बुरी तरह की बदल गई करके देखे. செல்வங்கள் இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கே போய்விடும். पैसा आज होगा कल चला जाएगा. இன்னைக்கு பணம் வரலாம், வீடு இருக்கலாம், கார் எல்லாம் இருக்கலாம், நாளைக்கே அது மறைந்து விடலாம். आज देखो धन संपत्ति कार गाड़ी सब कुछ होगा, कल सब कुछ हट ஒரு जाएगा. மனிதனோடு கூட தேவன் இருக்க வேண்டும். ये परमेश्वर एक मनुष्य के साथ परमेश्वर அவனோடு கூட தேவன்
தேவ கிருபை இருக்க उसके வேண்டும். साथ परमेश्वर की अनुग्रह रहना அவன் है, மேல் தேவ இரக்கம் இருக்க उसमें வேண்டும். परमेश्वर की अनुग्रह रहना है। அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். परमेश्वर वही कहता है, யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகின்ற பொழுது यहोशू से परमेश्वर कहते हैं, இதைத்தான் சொன்னார் ஆண்டவர் यही அங்கே. कहते हैं। யோசுவா 1-ம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். यहोशू पहला अध्याय 8 और 9 को कोई पढ़े। இந்த நியாயப்பிரமாணம், அதாவது இந்த பைபிள், இந்த வேத வசனம் உன்னுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. इस न्याय की व्यवस्था तेरे मुंह, तेरे ओठों, तेरे जीभों से ना हटे। இந்த வேதத்திலே எழுதியிருக்கிறபடி எல்லாம் கவனமாய் இருக்கும்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எப்பொழுதும் இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை என்னென்னலாம் செய்யணும், உனக்கு என்னென்ன வேணும் எல்லாம் கேட்கிற அதையெல்லாம் உனக்கு நிறைவேறும். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு ஏற்கனவே கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு. பலம் கொண்டு நீ திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எங்கெங்கெல்லாம் போற அங்கெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. लिखा गया, व्यवस्था की पुस्तक तेरे चित्त से कभी ना उतरने पाए, इसी में दिन रात ध्यान दिए रहना, इसलिए कि जो कुछ उसमें लिखा है उसके अनुसार करने के लिए तू चौकसी करे, क्योंकि ऐसा ही करने से तेरे सब कार्य सफल होंगे और तू प्रभावशाली होगा। क्या मैंने तुझे आज्ञा नहीं दी? हियाव बांधकर दृढ़ हो जा, भय ना खा और तेरा मन कच्चा ना हो, क्योंकि जहां जहां तू जाएगा वहां वहां तेरा परमेश्वर यहोवा तेरे संग रहेगा। யோசுவா பக்தன் அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். यहोशू का भक्त वैसे ही परमेश्वर की आधीन मानकर चला। நீ பலம் கொண்டு நீ திடமனதா இருக்கணும். तू बल पाकर दृढ़ मन के साथ रहे। எதுல பலம் கொண்டு திடமனதா இருக்கணும்? किसमें बल पाकर दृढ़ रहना है? நான் மோசே கொடுத்த என்னென்ன நியாயப்பிரமாணம் கொடுத்தேன், என்ன சட்டத்தின் அதெல்லாம் கை கொள்வதற்கு அதை இரவும் பகலும் தியானித்து அதில் நீ திடமனதா இருக்க வேண்டும். मैंने जो मूसा को आज्ञा दी उसे तू दिन रात ध्यान कर उसे पालन करने पर तू दृढ़ बना நீ அதை சரியாக கை கொண்டு நடக்க வேண்டும். सही रीति से पालन करके चलना है। அப்பொழுது நான் உன்னோட கூட இருப்பேன். मेरे तब मैं तेरे संग रहूंगा। பாருங்க, அவரோட ஆண்டவர் இருந்தார். उसे परमेश्वर उसके साथ था। ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ண அவர் தான் கொண்டு சென்றார். लोगों को यर्दन नदी का पार करवाने के लिए वही ले चला। கடக்க முன்பாக அவர் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். और वहां ले जाने के पहले लोगों को उसने पवित्र बनाया। யார் யாரெல்லாம் பாவத்தில் எல்லாம் பாவத்தை விட்டு எல்லாம் பரிசுத்தமாங்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் என்றார். उन्होंने बोला कि जो भी पाप कर रहे हैं पाप से हटो और अपने आप शुद्धिकरण करो, परमेश्वर एक अद्भुत कार्य करने वाला तैयार है। எப்பொழுது பாவங்களை விட்டு விட்டார்களோ அப்பொழுது அற்புதம் நடந்தது. जब पाप को वे छोड़े तो वैसे ही वहां पर अद्भुत कार्य की आरंभ हो गई। யோர்தானை கடந்து போனார்கள். यर्दन का पार किए, எரிகோ மதிலை வீழ்த்தினார்கள். यरीहो की दीवार टूटकर गिर पड़ी। சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து அப்படியே நில்லு என்று அவர் சொன்னார். सूर्य को देखकर कहा कि तू अपने जगह पर खड़ा रहो। அப்படியே निன்றது என்று பார்க்கிறோம். वैसे ही अपने जगह पर था। தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोग, அந்த வழியில் தான் நாம் வந்திருக்கிறோம். वैसे समय वैसी उस वंशावली पर हम आए அந்த யோசபக்தின் போல தான் நாமும் இருக்கிறோம். और उनके समान ही हम भी है। நம்மை யோசபக்தின் இடத்தில் நம்ம வைத்து பார்க்க வேண்டும். हम भी यहोशू भक्त के समान हमें अपने आप को रखना है। நாமும் அப்படி வாழ்ந்தோமானால் हम भी ऐसा चले तो நிச்சயமாக அவர் செஞ்சமா நாமும் செய்ய முடியும். निश्चय उन्होंने जो किया हम भी कर सकते हैं। எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். सभी के लिए वो यीशु मसीह का परमेश्वर ने लिख कर रखा है। அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. वो पक्षपात करने वाला परमेश्वर नहीं। இவருக்கு கொஞ்சம் கூட்டி கிருபை கொடுக்கணும், इसको थोड़ा ज्यादा अनुग्रह दो, இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு கொடுக்கணும், इसको थोड़ा कम अनुग्रह दो, ஆசீர்வாதமா வச்சிருக்கணும், उसको आशीष रखना है, ஏழையா வச்சிருக்கணும். उसको गरीब रखना है। இது நம்மிடத்தில் கிடையாது, நம்முடைய ஆண்டவரிடத்தில் கிடையாது. ये अपने परमेश्वर के पास बिल्कुल नहीं है। எல்லாரையும் ஆசீர்வதிப்பது தேவனுடைய பிரியம். सभी को आशीष करना परमेश्वर की அதற்கு पसंद। வேதத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். शास्त्र को लिखकर हाथ में दिया है। ஒருவர் என்ன பண்ணாரு, ஒரு ஃப்ரிட்ஜர் வாங்கி வந்து வீட்டுல கொண்டு வைத்தார். एक इंसान एक फ्रीजर लेकर घर पे रखा। ஃப்ரிட்ஜரை வாங்கி கொண்டு வச்ச உடனே அதை உடனே இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள். फ्रीजर लेते तुरंत चालू कर दिया। அதுல ஃப்ரோசன் ஆகக்கூடிய, அதாவது ஐஸ் ஆகக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனம் இல்லாமல் விட்டு விட்டார்கள். जहाँ पर आइस आता है उन्होंने थोड़ा ध्यान नहीं दिया। அது ஐஸ் ஆகி இது கதவை திறக்க முடியவில்லை. आइस आकर जम गया, दरवाजा खोल नहीं पाए। உடனே கூர்மையான கத்தி எடுத்து அதெல்லாம் எல்லாம் அந்த கட்டியை வெட்டி வெட்டி எடுத்து அதை கொஞ்சம் எல்லாம் திறந்துட்டாங்க. उसके बाद थोड़ा एक वो हाथ में चाकू लिया, वो आइस को सब तोड़ा, उसके बाद कैसे तो खोल दिया। இவனுக்கு இந்த புத்தி தானே உடனே வரும், இவனுக்கு தேவனுடைய ஞானம் வராத. ये यही सोचकर किया है, परमेश्वर के ज्ञान तो नहीं है। எதை ஃபாலோ பண்ணல அப்ப இவனுக்கு அந்த ஞானம் வராது. जो इसने मानकर चला नहीं तो ज्ञान नहीं आएगी। சரி, இப்ப திறந்தாச்சு, चलो खोल दिया। இப்ப ஐஸ் கட்டியா மட்டும் தண்ணியா வடிச்சுக்கிட்டு இருக்குப்போம்.
अब समझो कि जो आइस जो है वो है कि पत्थर के समान नहीं, अभी तो पानी सब पिघलने இப்ப பார்த்தா சர்வீஸ் மேன கூப்பிட்டாகணும். अब सर्विस में उनको बुलाया, வந்த உடனே கேட்டான். आते ही वो पूछा, வந்து பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது. वो देखकर ही पूछा, நீ ஏதாவது கூர்மேனா ஏதாவது ஆயத்து வச்சு இதை ஏதாவது பண்ணுனீங்களான்னு கேட்கான். तुमने कुछ जो हम देखते कि धारदार कोई ऐसा जो चक्कू के साथ कुछ चीज इसमें मारा क्या? அதற்கு ஒரு நாப்பு இருக்கு, அதை நீங்க பிடிச்சி திருக்கி இந்த மாதிரி செஞ்சாலே வந்திருக்குமே. उसके लिए एक नॉब रखा, उसको घुमा देगा तो सही हो जाएगा. எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார்கள். बोला हमको पता नहीं. நீ படிச்ச மனுஷன் தானையா? बोला तू पढ़ा हुआ इंसान பெரிய ஆபீசரா வேற இருக்க. है, वो ऑफिसर भी है. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போய் கூட ஒரு புக் ஒரு மேனுவல் கொடுத்தோம்ல. ये फ्रिज लेते समय हाथ में एक बुक दे दिया था. அந்த புக்கை படிக்கிறதுக்கு கூடி போனா 1 மணி நேரம் 2 மணி தான் முழு புக்கையும் படிக்கிறதுக்கு. पूरा बुक पढ़ने के लिए ज्यादा से ज्यादा 1 घंटा लगेगा. நீ படித்த மனுஷன் வந்து முட்டாளா இருந்திருக்கிறாயே. क्या तू पढ़ा हुआ इंसान ऐसा मूर्खता के समान நீ किया? அதை திறந்து படித்திருந்தால் உனக்கு இது என்னென்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கும். पढ़ा होता तो अभी पता चलता. இப்போ எக்ஸ்ட்ரா பைசா செலவு, अभी और खर्चा ज्यादा, அறிவில்லாம இருந்திருக்கிற இல்லையா? वो थोड़ा ध्यान से नहीं था. இப்ப அந்த இடத்துல நம்மள வச்சு பார்ப்போம். वो उस जगह पर हम अपने आप को रख कर देंगे. ஆண்டவர் வேதத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने शास्त्र लिख कर दिया है. எத்தனையோ காரியத்தை இன்னும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். कितना तो कार्य परमेश्वर के नापसंद करते हैं. அப்ப நாமளும் இந்த வேதத்தை படிச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிரகாரம் மாற வேண்டும். शास्त्र पढ़कर परमेश्वर जो कहता है उसके अनुसार बदलना है. வேதத்துல எல்லாம் எழுதி கையில கொடுத்திருக்கிறார். शास्त्र पर सब लिख कर दिया है. இதை நாம் கருத்தாய் படித்து நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோட கூட பேசுவார். ध्यान से पढ़कर इसे ध्यान करें तो परमेश्वर सब अपने आप को எப்பொழுது देगा. வேதத்தை அதிகமாய் படித்து தியானித்து நாம் வந்து ஜெபிக்கிறோமோ, जब शास्त्र को ध्यान से पढ़कर जब हम இந்த வேதத்தின் மூலம் தான் ஆண்டவர் நம்மோட கூட பேசுவார். इस शास्त्र के द्वारा परमेश्वर बात करेगा. சொப்பனத்தின் மூலம் அது இருக்கட்டும், எப்போ ஒரு சொப்பனம் கிடைக்கும். दर्शन तो देखो, दर्शन तो कभी भी मिलेगा. அது சொப்பனம் சரியாவும் இருக்கலாம், சரியில்லாமலும் போய்விடலாம். कभी कभी दर्शन सही होता है, सही भी नहीं சில होता. தீர்க்க தரிசனமே சரியில்லாத தீர்க்க தரிசனம் என்று எழுதப்பட்டுள்ளது. कभी कभी ये भी लिखा गया कि कोई नबूवत भी गलत हो सकती है. தேவனால் எழுதப்பட்ட வேதம் எல்லாமே சரியா இருக்கும். परमेश्वर को लिखे के द्वारा दिए गए शास्त्र सब कुछ सही है. இது நீங்க படிக்காத உங்களோட பேசிக்கொண்டே இருக்கும். तुम पढ़ते पढ़ते वो तुमसे बात करते रहेंगे. உங்கள் கண்களை தெளிவாக்கும் பாருங்க. तुम्हारी आंखों में उजाला है. உங்களுக்கு பாவத்தை உணர்த்தி காட்டும் பாருங்க. आपके अंदर की पाप को दिखाएगा. நீங்க அதை சுத்திகரிக்காட்ட உங்களை ஜெபம் பண்ண விடாது. वो अगर तुमने उससे छोड़ा नहीं तो तुम्हें प्रार्थना करने नहीं देगा. ஆண்டவர் இந்த சிஸ்டத்தை அப்படியே அமைத்து வைத்திருக்கிறார். परमेश्वर ने सिस्टम बना कर रखा है. ஹalleluya. हालेलुया. ஆனபடியால் ரொம்ப கவனமாக இருக்க इसलिए வேண்டும். बहुत ध्यान से रहना है. நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். आशीष पाने के लिए बुलाए गए. நல்ல சுகதர பலத்திற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். अच्छा तंदुरुस्ती के साथ रहने के लिए बुलाए. ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். इसलिए परमेश्वर ने उद्धार किया. நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். हमारे पापों को माफ किया. மன்னித்து விட்ட பிறகு நாம் அதுக்கு பிறகு பாவம் செய்யக்கூடாது. माफ करने के बाद फिर पाप ना करे. இல்லையா? விபச்சாரத்துல ஈடுபட்ட ஸ்திரியை பிடிச்சு வந்து கல்லோட வந்து எரிஞ்சு கொல்லணும், அது பிரமாணம் தான். अगर देखो जो व्यभिचार में एक फंसी हुई स्त्री को उसको पथरवा कर मारना तो प्रमाण है. ஆண்டவர் நான் உன்னை மன்னிச்சு விடுதாமா போன்னு சொல்லல. परमेश्वर ने ये नहीं बोला कि मैं तुझे माफ कर दिया तू चले जा. என்ன சொன்னாரு? இனிமேல் இது இந்த சமயத்துல இனிமேல் பாவம் செய்யாத. परमेश्वर ने कहा इसके बाद तू पाप मत कर. உங்களுக்கும் அதான் அறிவிக்கப்படுகிறது. वो यही आपको भी இந்த बताया. பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் आज ये प्रचार सुनने वाले लोग, உங்கள் மனசாட்சி உங்களோட பேசி கொண்டிருக்கும். आपकी मन आपके साथ बात करते रहेगी. நீ ஒருவேளை மற்றவர்கள் உங்கள் முகத்தை பார்க்கலாம். कोई तो देखो बाकी लोग आपके मुंह को देखेंगे. ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தையும் பார்க்கிறார். परमेश्वर सबके हृदय को देखता है. மனிதனுக்கு ஒரு மனசாட்சி என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார். और हम देखते हैं कि मनुष्य को एक सून कर परमेश्वर ने दिया है. நீங்க மனசாட்சி விரோதம் செயல்படாத உங்களை குத்தி குத்தி கொன்னு கொண்டே இருக்கும். अगर तुम सून के विरुद्ध करेंगे तो वो आपको बार बार टोचेगा. எப்பொழுது ஆண்டவர் உங்களை சரியா வைத்து அப்பொழுது உங்கள் மனசாட்சி ரொம்ப பிரைட்டாக ஒளியாக இருக்கும். அப்ப நீங்க நன்றாக இருக்கலாம். के सामने आप लोग मन को शुद्ध कर लोगे तो आप में वो धैर्य आएगा. நாம் மற்ற கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏதோ வருகிறோம், பாட்டு படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், போறோம் என்பதற்காக அல்ல. बाकी मसीह के समान हम आ रहे गीत गाना गा रहे चले जा रहे ऐसा नहीं. ஆண்டவர் என்று வந்தாலும் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். परमेश्वर आएंगे तो स्वर्ग जाने के लिए तैयार भी रहना है. ஆண்டவருக்கு பிரியமில்லாத குற்றமில்லாத குற்றமுள்ள காரியங்களை நீக்கி நாம குற்றமில்லாதவர்களா இருக்க வேண்டும். परमेश्वर की जो नापसंद कार्य हटकर दोषी नहीं रहना है, निर्दोष रहना है. அதான் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு மனம் போல ஜீவித்திடக்கூடாது. उद्धार पाया कर अपने मन के अनुसार जीना नहीं. என வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், जो कि शास्त्र क्या कहती है அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से जानना है. வேதத்தில் அது எழுதப்பட்டுள்ளது. शास्त्र पर लिखा है. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் इब्रानियों 6 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 4 वचन से कोई पढ़े. इब्रानियों 6 4 अध्याय. பிரகாசிக்கப்பட்டோம். ஏனெனில் அதாவது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் என்றால் பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாய் ஆகி பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரம ஈவை ஆண்டவர் கொடுக்கிற அத்தனை ஈவுகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களை ருசி பார்த்தும் பரிசுத்தாவி பெற்றும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும்
தேவனுடைய நல்வார்த்தையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் இந்த வாதிலும் நடக்கின்ற பொழுது இனி வரும் உலகத்தில் உள்ள பலன்களை எப்படி இருக்கும் அதையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் இப்பதான் ஒரு பாயிண்ட் வருது. என்னது? மறுதலித்து போனவர்கள் இத்தனை ஆசீர்வாதம் பெற்றும் இப்படி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகம் பெற்று மறுதலித்து போனவர்கள். यहाँ पर लिखा है क्योंकि जिन्होंने एक बार ज्योति पाई और जो स्वर्ग के वरदान का स्वाद चख चुके हैं और पवित्र आत्मा के भारी हो गए और परमेश्वर के उत्तम वचन का और आने वाले युग का सामर्थ का स्वाद कर चुके, यदि वे भटक जाए तो தேவனுடைய ஜனங்களே நன்றாக கவனியுங்கள். परमेश्वर के लोग ध्यान से देखो, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार तो पाए, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், परमेश्वर के संतान है, பரிசுத்தவங்களை பரிசுத்தவாட்டிகளா இருக்கிறோம், पवित्र जन पवित्र इंसान, எல்லா நன்மைகளையும் பெற்றிருக்கிறோம். सारे भलाई पाए. மறுதலித்து போனவர்கள், जो भटक गए, ஒழுங்காக இருந்தவர்கள் திருப்பி கர்த்தருடைய வசனத்தை விட்டுவிட்டு அதன்படி செய்யாது இருக்கிறவர்கள், जो सही थे वे लोग वापस भटक कर परमेश्वर के वचन के अनुसार தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். और वे लोग परमेश्वर के पुत्रों को वे ही वापस जाकर क्रूस पर किला ठोकते हैं, ஆண்டவரை அவமானப்படுத்துகிறார்கள், परमेश्वर का अपमान करते हैं. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று இங்கே அப்போஸ்தலன் எழுதியுள்ளார். और हम देखते हैं कि उनके मन फिराव के लिए तो फिर उनको होना तो फिर तो अनहोना है करके लिखा है. எப்படின்னு தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து क्योंकि जो भूमि वर्षा का पानी को बार बार ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நிறைவாய் பெற்றுக்கொண்டு परमेश्वर का आशीष भरपूरी से पाकर தன்னிடத்தில் பயிர்களுக்கு வந்து பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதத்தை பெறும். और जो है कि उस तरह की जो अपनी पीपकर लोगों के लिए वो जो है जो उस तरह की जो है जो साग पात जो उपजाती है, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி தேவன் சொல்லியிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சரியாக கையாண்டு நடக்கிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். परमेश्वर के वचन के आधीन मानकर चले वे लोग आशीष होंगे. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ जो झाड़ी और ऊंट काटे के द्वारा उगती है, இப்ப கர்த்தருடைய வசனத்தை விட்டு தங்கள் மனம் போல தங்கள் மாம்ச விரும்பும் பிரகாரம் சில தவறான காரியங்களை செய்கிறார்கள். परमेश्वर की जो है कि मन के को छोड़कर अपने मन के अनुसार जिए तो அப்ப அந்த நிலம் வந்து தகாததாய் சபிக்கப்படுகிறதாம் இருக்கும் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. और हम देखते कि उस तरह की जो भूमि है वो कांटे से भरी हुई और श्रापित होती है, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. और अंत में उसको जलाया जाएगा. அருமையான தேவனுடைய ஜனமே, ये प्रिय परमेश्वर के लोग, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். परमेश्वर हमें आशीष நம்மை करने உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார், நம்மை சரிப்படுத்தும்படியாக. सून देता है, चेतावनी देता है हमें सही करने के लिए. ரட்சிக்கப்பட்டாச்சின் உடனே நம்ம அந்த பரலோகத்துக்கு போயிடலாம்னு யாரும் அப்படி யாரும் நினைச்சிடக்கூடாது. वो ये मत सोचो मैं उद्धार पा लिया अभी तो स्वर्ग चले ही जाऊंगा. ஆண்டவர் வருகிற வரையிலும் நாம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். और परमेश्वर आते तक हम अपने आप को पवित्रता से हमें संभालते रहना है. ஒருவரை நான் அறிவேன், एक को मैं जानता हूँ, அவர் வந்து சிஎஸ் குடும்பத்திலே பிறந்தவர். एक सीएसआई के कुटुंब से आया हुआ. அப்பா வந்து அவர் வந்து சிஎஸ்ல அவர் வந்து ஐயரா இருக்கிறார். उसके पिताजी जो सीएसआई में वो एक पादरी है. அப்போ இந்த பக்தியில வளர்ந்த பையன், एक भक्ति में बड़ा हुआ इंसान, நன்றாக படித்திருக்கிறார், अच्छा पढ़ा लिखा, நல்ல பிரில்லியன்ட், अच्छा ज्ञानवान, நல்ல இங்கிலீஷ்ல ரொம்ப புலமை வாய்ந்தவர், अच्छा इंग्लिश बात करता है, நன்றாக படித்திருக்கிறார். अच्छा पढ़ा है. அவர் ரட்சிப்புக்குள்ளாய் வந்து விட்டார். अब वो उद्धार में आ गया. ரட்சிப்புல வந்து ரட்சிப்புல ஒரு தீவிரத்தை காட்டினார். उसके बाद उद्धार में बहुत तेजी के अनुसार जिया. நன்றாக இருந்தார், अच्छा था. அவரை கண்ணு வந்து கம்பேர் பண்ணும்போது நம்முடைய ஞானமெல்லாம் அவருக்கு முன்னாடி அவ்வளவுக்குள்ள திறமை உள்ளவர். उससे अगर हम उसकी तुलना में देखेंगे तो वो हमसे ज्ञान में बहुत आगे. ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணால் முழங்கல்ல நின்று ஜெபம் பண்ணுவார். अगर वो उद्धार पाने के बाद घुटना टेक कर प्रार्थना करे तो पूरे समय घुटना पर खड़ा रह के प्रार्थना करेगा. நன்றாக படித்தவர், अच्छा पढ़ा लिखा நல்ல इंसान, பக்தி உள்ளவர், भक्ति इंसान, ரட்சிக்கப்பட்டவர், उद्धार पाया इंसान, ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுத்து விட்டார். सेवकाई के लिए भी सौंप दिया, ஊழியமும் செய்து கொண்டிருந்தார், सेवकाई भी कर रहा था, பாஸ்டராகவும் ஆகிவிட்டார். पास्टर भी बन गया. இல்லையா? அப்போ பாஸ்டர் ஆகி இப்ப ஒரு பெரிய லெவல்ல வந்தாச்சு. पास्टर होके एक बड़े लेवल पर आ गए. கவனமாக இருக்க வேண்டும், ध्यान से रहना है. அவர் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு நல்லவர் தான், திறமை உள்ளவர், எந்த ஊழியத்தில் எதை கொடுத்தாலும் செஞ்சிருக்கார். देखने वाले तो उनको सब यही देखते कि ये अच्छा सामर्थ्यदार पासवान है, इसे जो भी कार्य देगी सब कर देंगे. அவருடைய இருதயத்தை ஆண்டவர் மட்டும்தானே அறிவார். उसके हृदय को तो देखो परमेश्वर ही देखता है. என்ன தவறு செய்தார் என்று தெரியவில்லை. उसने पता नहीं क्या गलती किया. கொஞ்ச நாள் ஆன உடனே அவருக்கு ஒரு மைண்ட் இதாகி ஒரு பாகல் மாதிரியே மாறிவிட்டார். थोड़े दिन के बाद उनकी थोड़ी बुद्धि में प्रॉब्लम आकर वे थोड़े पागलपन के समान होने लगा. ரொம்ப பாவமாக இருக்கும் பார்ப்பதற்கு. उन्हें देखकर फिर बहुत हमें बेचारे लगते थे. ஒரு பெரிய ஊழியரா இருந்தவர், बहुत बड़ा सेवक, கார் புறப்படத்துல முன்ன வந்து காருக்கு வழி விட்டு போங்க, அங்க போங்க மட்டும் சொல்லுவார், என்னத்தையாவது பேசிக்கொண்டே இருப்பார்.
अभी देखो कैसा हो गया कि वो कार अगर कोई आया तो वो आगे जाके खड़ा रहेगा, कुछ भी बड़बड़ाएगा, वो ऐसा बदल गया। இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் मैं क्यों बोलता हूँ, அப்படி இருந்து கொஞ்ச நாள் அவர் இறந்தும் போய்விட்டார். ऐसा करके थोड़े दिन में वो इंसान गुजर चुका। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. उद्धार पाए और परमेश्वर के लोग हैं। ரட்சிக்கப்பட்டும் துணிந்து பாவத்தை செய்தார். अगर उद्धार पाने के बाद भी अगर हम देखते कि निडर होकर पाप करे तो நாம் இங்கே நாம் வாசித்த பிரகாரம் जैसा हमने पढ़ा, ஒருமுறை பிரகாசிக்கப்பட்டும் एक बार ज्योति पाकर, தேவன் அதான் ரட்சிக்கப்பட்டும் उद्धार पाकर, அவர் வந்து பரம ஈவை ஆண்டோடைய எல்லா நன்மைகளையும் ருசி பார்த்தும் स्वर्ग की जो आशीषे को चक्कर देखने के बाद भी, பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தாவிலே அவர் வளர்ந்தும், पवित्र आत्मा पाकर पवित्र आत्मा में बढ़ने के बाद भी, சில தரிசனங்களும் பர்டிகுலரா சொல்லுவார். वो कुछ कुछ दर्शन बहुत स्पष्ट रीति से कहता है। அவர் சொன்ன அந்த தரிசனத்தின்படி அந்த சபையில எல்லாத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். वो जो हम देखते कि वो इंसान ने जो दर्शन देखकर बोला तो पूरा का पूरा कलीसिया में बदलाव தேவனுடைய हुआ है। நல்வார்த்தையும் கேட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான மைண்ட். बहुत पावरफुल इंसान है, எதை वो படிச்சாலும் அப்படியே மைண்ட்ல வைத்துக் கொள்ளுவார். कुछ भी पढ़ेगा तो उसके मन में बैठेगा। எல்லா திறமை அவரிடத்துல இருக்கதான் செய்தது. सब कुछ उसके पास ज्ञान थी। தேவனுடைய நல்வார்த்தையும் கேட்டு परमेश्वर के वचन सुनकर இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து, अभी और आने वाली जो है कि जो कार्य की भी हम देखते कि आशीषों को चक कर देखते हैं। பரலோகம் என்றால் எப்படி இருக்கும், எப்படி போக வேண்டிய எல்லாமே அவரே போதித்திருக்கார் அல்லவா. और जो स्वर्ग कैसा होगा उसने ही सबको प्रचार किया है। மறுதலித்து போனவர்கள், और वापस जो उसको छोड़कर उसे इनकार करने वाले இந்த மறுதலிப்பு எங்கூட இருதயத்துக்குள்ளதான் இருக்கும். इनकार करना मतलब ये हृदय के अंदर होता है, வெளியே ஒருவேளை தெரியாம இருக்கலாம். बाहर नहीं दिखता है। வெளியே பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க. बाहर दिखेगा तो अच्छा இப்ப दिखेगा। எல்லாரும் நீங்க எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. आज सब लोग अभी जो सफेद कपड़ा पहने हैं, எல்லாரும் நல்லா கைத்தட்டி பாட்டு படிச்சீங்க. सब लोग अच्छा ताली बजाकर गीत गाए, இல்ல நல்லா ஜெபம் பண்ணீங்க. सब लोग ने प्रार्थना किया, பிரசன் திரும்ப கவனமா கேட்டுட்டு இருக்கீங்க. प्रचार को ध्यान से सुना। கேட்டுதானே? இப்ப எல்லாரையும் பரிசுத்தவான்னு சொல்லிட முடியுமா? क्या सभी को पवित्र जन बोल सकते हैं? உங்க உள்ள எதை யோசிச்சுட்டு இருக்குது, நீங்க எந்த லெவலுக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும். आपका मन में क्या चल रहा है, आपका हृदय कैसा, आप लोग को ही पता है। ஆண்டவருக்கும் தெரியும், परमेश्वर को भी पता है। ஊழியருக்கும் சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்தி காண்பிக்கலாம். सेवक को कोई कोई कार्य परमेश्वर बता सकता है। சில அவங்களை சொல்லி அவங்களை திருத்தப்படி சிலவங்களை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். कभी कभी सेवक चेतावनी देते हैं, नहीं तो सेवक बोलेंगे तो भी सुनते மறுதலித்து नहीं। போன தேவனுடைய குமாரனை மறுபடியும் தாங்களே காலில் போட்டு மிதிக்காங்களாம். और जो है कि जिसने उनको इनकार किया वो इंसान के समान रहकर वो अपने आप को पैर के नीचे कुचल देते हैं। அப்படி மிதித்து ஆண்டவரை அவமானப்படுத்தி वे விடுகிறார்கள். लोग परमेश्वर को कुचलकर परमेश्वर को हम देखते हैं कि अपमान करते करके इसका मतलब है। பாருங்க, அவர் அப்படி ஒண்ணு ஆன பிறகு திருப்பி அவரை லெவல்ல கொண்டு வரவே முடியல. एक बार देखो वो इंसान फिसल कर वो चला गया, उसके बाद उसे खड़ा करना हो ही नहीं पाया। அப்படியே பைத்தியம் பிடித்து போல இருந்து அப்படியே இறந்து போய்விட்டார். वो थोड़ा पागलपन जैसा उनको होने लग गया। उसके बाद वो आगे बढ़ कर वो इंसान गुजर गया। எனக்கு அவரை நன்றாக தெரியும். मैं उनको अच्छे से जानता हूँ, ஆனா அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன், इसलिए मैं तुमसे कहता हूँ, இந்த பிரசங்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு உணர்த்தி ये காண்பித்தார். प्रचार का तैयार कर रहा तो परमेश्वर ने मुझे वो कार्य याद दिलाया। மக்களிடத்தில் சொல்லி எச்சரி என்று சொன்னார். उन्होंने बोला कि परमेश्वर के पवित्र आत्मा ने कहा मेरे लोगों தேவன் को நம்முடைய चेतावनी இதயத்தை दी। பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर में हृदय देखने वाला நாம் ரட்சிக்கப்பட்டோம் இனி எப்படி வாழலாம் என்று அல்ல. परमेश्वर अभी हमने उद्धार पाया, अभी हम कैसे भी जिएंगे ऐसा नहीं। எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான். हमेशा परमेश्वर को डर कर चलने वाला धन्य है। வாழ்க்கையில தப்பு வந்துட்டு அறிக்கை பண்ணி சுத்தி இப்ப பரிசுத்தவான், இப்ப நம்ம பரிசுத்தவான் தான். अभी देखो गलती हो गया, आकर कबूलात किया, उसे छोड़ दिया तो अभी हम पवित्र जन है। அதுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அது இந்த பாவம் எனக்கு இருக்கு அப்படிலாம் இல்ல. நீங்க என்னைக்கு அறிக்கை பண்ணி சுத்திரும் நீ அன்னையில இருந்து பரிசுத்தவான் தான். அந்த லிஸ்ட்ல ஆண்டவர் வைத்து விடுகிறார். इसका मतलब ये नहीं कि आप लोगों ने पाप किया तो हमेशा उसका दंड आएगा। आप पाप करके कबूलात करेंगे तो परमेश्वर माफ இனிமேல் करते हैं। பாவம் செய்யாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसके बाद तू पाप मत कर देगा परमेश्वर कहता है। ஆண்டவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து इसलिए परमेश्वर पर भरोसा रखता है। கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். इसलिए परमेश्वर को अपना सहारा मानने वाला इंसान அவன் धन्य है। நீர்க்காலமாய் ஓரமாய் நடப்பட்டு वो जलपाई के समान बाजू में लगा தண்ணீர் हुआ நிலையில वृक्ष வேர் समान। விடுகிறதும் उसकी जो है कि उसकी जड़ जो है पानी के अंदर जाती है உஷ்ணத்தை காணாமல் और धूप के समय पर भी அவன் தப்பாமல் கனி கொடுக்கிறவனுமா இருப்பான். वो हमेशा फल देता है। நாம் எல்லாரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். हम सब भी ऐसे ही जीना நாம் है। எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட हम வேண்டும். सब प्रतिफल फल देने जैसा ही बनना है। நம்ம ஆண்டவருக்கு பிரியமான கனியை கொடுக்க வேண்டும் என்றால் परमेश्वर की प्रिय अगर फल देना है तो ஆண்டவரது வேதத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். परमेश्वर की वचन की मतलब मानकर चलना நீங்க है। வேத வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல केवल वचन सुनना ही नहीं, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். उसके अनुसार करने वाले के இதன்படி इंसान செய்கின்ற பொழுது எழுதப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மை நோக்கி பிரவாகித்து வரும். अगर जैसा लिखा है इसके अनुसार करे तो इसमें लिखा हुआ सारा आशीष आपकी அதில் जिंदगी எந்த में आएगा। சந்தேகமே கிடையாது. उसमें कोई शंका ही नहीं। ஹalleluya. हालेलुया। நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். उद्धार पाए हुए परमेश्वर எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பாத்திரவான்களாய் காணப்படுகிறோம். सभी आशीष
को पाने के लिए हम तैयार है। நிச்சயமாக ஆவிக்குரிய சரீர பிரகாரமான பொருளாதார எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். आत्मिक जो आशीष जो है कि धन की आशीष, सब तरह की आशीष நாம் पाना है। வளர்ந்து பெருக வேண்டும். बढ़कर आगे बढ़ना நம் है। மூலமா சபை வளர்ந்து பெருக வேண்டும். हमसे कलीसिया बनना है நம் மூலமா ஊழியம் வளர்ந்து பெருக வேண்டும். और सेवकाई बढ़ना है। நம் மூலமா अनेक மக்கள் ஆசீர்வதிக்கப்பட बहुत வேண்டும். सारे लोग आशीष पाना है। நாம் நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாயிராமல் केवल हम अपने लिए आशीष नहीं, நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். दूसरों के लिए भी आशीष लेना। அதுதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். इसे परमेश्वर ने उद्धार இந்த किया, உலகத்திலிருந்து வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். दुनिया से अलग कर लिया, அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். संतान बनाया। சத்தியத்தை அறிந்து கொள்வோம். सत्य जान ले, சத்தியம் நிச்சயம் நம்மளை விடுதலை கொடுக்கும். सत्य हमें छुड़ाएगा। எல்லாருக்கும் கர்த்தரை பற்றி கொண்டு परमेश्वर को दरकार நீங்கள் பலன் கொடுப்பீர்களாக. और आप लोग फल दे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya.